ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு 2 நாள் தான் இருக்குது. எல்லாம் பரபரன்னு வேலையில் இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சரசரன்னு சரவடி மாதிரி ஒரு 5 டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். அதுவும் பூந்திலாம் பொரிக்காமல் பாகு காய்ச்சாமல் ஒரு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு 3 days 3 topics. டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பர்த்டே, தீபாவளி எந்த ஃபங்க்ஷனாலும் நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா இந்த குண்டு குண்டு குலோப் ஜாமுன் தான். எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் ரெடி பண்ணுவோம். அதை அப்படியே போட்டு கிளறாமல் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி சல்லடையில் போட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் குலோப் ஜாமுன் மேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா குண்டு குண்டுன்னு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஒரு கிராக் கூட வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இது மாதிரி தான் பண்ணுவீங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாவு உருண்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு கிராக் வருது. அதனால் இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட குலோப் ஜாமுன் செஞ்சீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு விழுறப்பே பாருங்கள் அப்படியே சூப்பராக பூ மாதிரி விழுவுது. இதில் நீங்கள் நல்லா வந்துட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறமா உங்களோட குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்போதும் செய்கிறத விட அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு மேலே வந்துட்டு இதாகிடும். இப்போ நம்மளோட மாவு வந்துட்டு தொட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ அதில் வழக்கம் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே. நல்லா கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட குலோப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள் ஒரு கிராக் கூட இல்லாமல் அப்படியே பார்க்குறதுக்கு பட்டு போல் அவ்வளோ அழகாக இருக்குது. டிப் நம்பர் 2, அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சக்கரை பாகு காய்ச்சிறப்ப எல்லா ஸ்வீட் ரெசிபிக்குமே மோஸ்ட்டாக வந்து சக்கரை பாகு காய்ச்சுவோம். அப்படி காய்ச்சிறப்ப அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சக்கரை பாகு வந்துட்டு மஞ்சள் கலர் ஆகாமல் பியூர் ஒயிட் கலரில் வந்து ரிட்டைன் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த சக்கரை பாகில் இருக்க அழுக்கு எல்லாமே இந்த பால் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஓரத்தில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஓரம் கட்டிடும். அதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்துடலாம். நமக்கு கிறிஸ்டல் கிளியரான நம்மளோட சுகர் சிரப் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல் கிளியராக பளிங்கு போல் நம்மளோட சுகர் சிரப் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன சிகாமணி டிப் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம குலாப் ஜாமுன் வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜீராவில் ஊற போட்டதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செய்த நெய்யை மேலே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மேலே அப்படியே போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னா நெய்யிலேயே போட்டு பொரிச்சு எடுத்த மாதிரி நம்ம ஒரு பில்டப் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் ஏதாவது பூத்துருந்துச்சு அப்படின்னா அதை அலேக்கா தூக்கிட்டு வந்து இந்த குலோப் ஜாமுன் மேலே படுக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பன்னீர் வாசமும் நெய் வாசமும் நம்மளோட குலாப் ஜாம் எங்கம்மா வாங்கினேன் அப்படின்னு வரவங்கெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் எம்மியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுட்டிங்களா? என்னென்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் செய்யலைனாலும் அப்படியே கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு நானும் வந்துட்டு சாப்பிட்ட மாதிரி நானும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க நம்மளோட இன்ஸ்டன்ட் லட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வதங்கும். எந்த விதமான ஸ்பீடுமே வைக்காமல் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா சரசரன்னு கேரட்டை வந்து சீவிட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஸ்லோ மோஷனில் தான் வச்சுருக்கேன். ஆனால் பார்க்கறதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு வழியாக அந்த கேரட் எல்லாமே துருவி கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே பூ மாதிரி பட்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த கேரட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெஷர் பண்ணதில் 2 கப் அளவுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு 2 வறுத்துக்கோங்க. வறுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம பூ போல் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கேரட்டை, அந்த கேரட் எடுத்து இப்போ இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் கேரட் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேரட்டை அப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு மேலே வதக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா அது சாஃப்ட் ஆகிடும். 2 கப் கேரட்டுக்கு 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக துருவன தேங்காய், அதாவது மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்த தேங்காய் துருவல் தான். இப்போ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 கப் கேரட் துருவல், 3/4 கப் தேங்காய் துருவல், 1 கப் சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ சக்கரை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக வந்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தண்ணியாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ அதில் 1/4 கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்சுன பாலை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்ததாக வந்து 2 ஏலக்காயை தட்டி அலேக்காய் தூக்கி உள்ளே போடுங்க. நல்லா மணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக 2 ஏலக்காய் வந்துட்டு நான் வந்து உள்ளே வந்து தட்டி போட்டுக்கிறேன். இப்போது இது என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பால் ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். அவ்வளோதான். இது ட்ரை ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்துட்டு ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 7 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா தண்ணியும் நல்லா வற்றிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. நீங்கள் இன்னும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா வந்துட்டு ஆற வைக்க போகிறோம். கை பொறுக்கிற சூடெலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கூல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கூல் பண்ணிவிடுங்க. நம்ம தான் சிக்கன சிகாமணியாச்சு. அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லட்டுகளை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம்.
உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உங்களோட லட்டு எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். இதை வெளியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 2 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் நம்ம கெடாமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு லட்டு. பாகு காய்ச்ச வேணாம், பூந்தி பொரிக்க வேணாம், ஐயோ பாகு வராமல் போயிடுச்சு, பாகு பதம் போயிடுச்சு, இதை பாயாசமாக மாற்றிடலாமா அப்படின்னு எந்த டென்ஷனுமே நமக்கு தேவையில்ல. இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக 10 நிமிஷத்தில் நம்மளோட கேரட் லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ட் எல்லாருக்குமே இந்த மாதிரி கேரட் லட்டு கொடுத்து பாருங்கள். இப்போ அதை கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்குற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி அது எல்லாத்தையும் துருவி அப்படியே மேலே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் எம்மியான இன்ஸ்டண்ட்டான லட்டு வந்துட்டு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5 அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி டைமில் எல்லாமே வந்து நெய் வந்து யூஸ் பண்ணுவோம். அது காலி ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கடைசியில் ஒட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா நெய், அந்த நெய்யை யூஸ் பண்ணல அப்படின்னா நமக்கு தூக்கமே வராது. அதை எப்படி இப்போ வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கரண்டி அந்த மாதிரி கிராஸ் மாதிரி போட்டுட்டு அது மேலே நம்மளோட குண்டானை வந்து கவுத்து வச்சுருங்க. இது வந்து கிளாஸ் பாட்டில் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஸ்டீல் இதில் வந்து வச்சுருக்கேன். சப்போஸ் பிளாஸ்டிக்காக இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மரக்கரண்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை குறுக்கால போட்டு அது மேலே அந்த டப்பா வந்து கவுத்தி போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க நெய் எல்லாமே உருகி நம்ம பவுலில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு ட்ராப் நெய் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா மர ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 6 அடுத்த டிப் பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ரிகாஷன் டிப் அப்படின்னு தான் சொல்லணும். சப்போஸ் நம்ம வந்து இப்போ முறுக்கு புளிரோம் இல்லை வேறு ஏதாவது எண்ணெயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கையில் கழுத்தில் அது மாதிரி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தீக்காயம் பட்டுருச்சு அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக தூள் பெருங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பேஸ்ட்டை தீக்காயம் பட்ட இடத்துல வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து பல்ஜ் ஆகாமல் அது அப்படியே சுருங்கிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லோருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.